ஹாய் ஹலோ. இந்த வருஷம் தீபாவளிக்கு சிவகாசிலேருந்து தான் பட்டாசு ஆர்டர் போட்டிருந்தான் என்னோடய தம்பி. பார்சல் வந்து பார்த்திங்கன்னா சேலம் லாரி சர்வீஸ் மார்க்கெட்டுக்கு வந்து வந்துருச்சு. அப்புறம் ஈவினிங்காக ஒரு 8 o'clock கால் பண்ணி இந்த மாதிரி பார்சல் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய லோடு வந்து நைட்டுக்குள்ளே ஃபில் ஆச்சுன்னா உங்களுடைய பார்சல் வந்து எடுத்து கொடுக்கறது ரொம்ப சிரமமாயிடுனாங்க. சரி, நாங்கள் ஒரு 11 o'clock போனோம். ஸோ ஓகே, டிராஃபிக்லாம் கம்மியானதுக்கப்புறம் போகலான்னு. நாங்கள் இதில் இன்னொரு என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, சின்ன பாக்ஸாக இருக்கும், 2 வீலரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் லேட் நைட் போனோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா போனோன்னா பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. 2 வீலரில் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அந்நேரத்தில் ஆட்டோ இருக்குமா அப்படின்ட்டு கொஞ்சம் நிறையா ஒரு 1/2 hour மேலே வெளியில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் ஆட்டோலாம் கிடைக்கல அப்படின்ட்டு அப்புறம் ரெட் டாக்ஸிக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். நல்ல வேலை கரெக்டாக ஒரு 10 minutes எங்களுக்கு கேபு வந்துருச்சு. அப்புறம் கேபில் வந்து பார்சல் போட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்டு 12 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் காலையிலேருந்தே அந்த பாக்ஸை வந்து வீட்டில் பார்த்துட்டு பசங்களால் பொறுக்கவே முடியல. எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னு ஒரே ராவடி. அப்புறம் நாங்கள் தான் சரி ஓகே, ஃப்ரைடே நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவோம், சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே தீபாவளி, ஸோ 3 days வந்து நீங்கள் வெடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள சமாதானப்படுத்திகிட்டே இருந்துட்டோம். அப்புறமா ஃப்ரைடே நைட்டு வந்தோன்னே முதல் வேலை, ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்தோன்னே பாக்ஸை பிரிங்கன்னு ஒரே ராவடி. அப்புறம் என் தம்பியும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலியும். எல்லோரும் சேர்ந்து பார்சலை வந்து பிரித்தோம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்போவே பங்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு உனக்கு இது எனக்குன்னு. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா சின்ன வயசில் நானும் என் தம்பி இப்படி தான். எங்கள் அப்பா பட்டாசு வாங்கிட்டு வந்தோன்னே ஆளுக்கு ஒரு சாக்கு பையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்று கூட அவனுக்கு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அதே மாதிரி அவனும் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருப்பான். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது ரொம்ப காமெடியாக இருக்குது. அப்புறம் பட்டாசுலாம் பிரித்து முடித்தோன்னே கம்முன்னு இருப்பாங்களா, இன்றைக்கே கொஞ்சம் வந்து நாங்கள் பட்டாசு வெடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பட்டாசுலாம் எடுத்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த பஸ்ஸு, இந்த மயில் பட்டாசு, புஸ்வானம், அப்புறம் கம்பி மத்தாப்பு இதெல்லாம் எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய்.